இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைஞ்ச மாதிரி சரக்கு போடணும் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணா ஒரு மளிகை கடைக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மளிகை கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன கடையா இருக்கு. அதாவது இப்ப நாங்க வந்து எங்களோட சேனல்ல வந்து யூடியூப்ல வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எங்களை மாதிரி ஒரு சின்ன, அதாவது வந்து ஒரு 10க்கு 15 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு கடை இருக்கு, சின்ன கடையா இருக்கு அப்படின்னா ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு போட்டீங்கன்னா உங்களோட கடை வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு 3ல இருந்து 4 லட்சம் ரூபாய்க்குள்ள வரையும் போட்டீங்கன்னா கடை நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு கம்மியாவும் போட்டு பண்ணலாம். பட் வந்து நீங்க டிஸ்பிளே பண்றதை பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்க டிஸ்பிளே காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. 3ல இருந்து 4 லட்சம் போட்டா ஓரளவுக்கு நிறைஞ்ச மாதிரி காட்டலாம். அதுல எந்த அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் வந்து அதிகமா இன்வெஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த பொருளுக்கு வந்து நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்? இல்ல சிகரெட் எல்லா மளிகை கடையிலயும் வச்சிருப்பாங்க, அது வந்து ஒரு பாட்டா வச்சிருப்பாங்க, அந்த இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் சிகரெட்டுக்கு அதிகமா இல்ல வேற ஜாமாவுக்கு வந்து அதிகமா இருக்குமா அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இல்ல, மளிகை கடை அப்படின்னாலே எல்லாரோட மைண்ட் செட்டும் வந்து வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிகரெட் தான் அதிக இன்வெஸ்ட்மெண்ட். சிகரெட்டை குறைச்சிட்டாலே அது வந்து ஒரு சில பேருக்கு இன்னும் தெரியுது இல்லை. இன்னும் ஒரு சில பேர் கடைக்காரங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா சிகரெட் தாங்க எங்களுக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சிகரெட்ன்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அது வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதுதான் பொறுத்து தான் இருக்கு. மற்ற பொருள் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் அது ஒரு மளிகை கடையா தெரியும். நீங்க சிகரெட்டுக்கே மொத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கடையை பெட்டி கடையா மாறிடும். சரிங்களா? ஒரு டீ கடை பெட்டி கடை மாதிரி வந்து நார்மலா வந்து அந்த மாதிரி மாறிடும். மளிகை கடைக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அரிசி தான் மெயின். சரிங்களா? உங்க கடையோட வந்து இடம் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 30 மூட்டை 40 மூட்டை அப்படி இறக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 60,000 70,000 வரும். குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மூட்டை 25 மூட்டை இறக்குறீங்க அப்படின்னா அதுக்கே வந்து உங்களுக்கு 30,000 இருந்து 35,000 வரையும் கூட போகலாம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வர கூலி, அதுக்கப்புறம் அங்க லோடிங் அன்லோடிங் அந்த காசெல்லாம் கூட, அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ரேட் வந்து, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை டைம் எல்லாம் வந்து ஆயில் வந்து ரொம்பவே வந்து மேல போகும். அப்போ ஆயில் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 10 பாக்ஸ் 11 பாக்ஸ் எடுக்கிறீங்கனாலே உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 12,000 ரூபாய் பில்லு வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ரேட்டு தான் நமக்கு வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் வந்து நம்ம ஹோட்டல்ல யூஸ் பண்ற அந்த ஆயிலுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கே அந்த இன்வெஸ்ட்மெண்ட். இதுவே வந்து ஒரு கோல்டினரோ ஒரு சன்ரிச் அந்த மாதிரி எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா அரிசி, ஆயில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பருப்பு, கோதுமை, அவ்வளவுதான். இதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் நீங்க வந்து 5 கிலோவா எடுத்தீங்கன்னா பெருசா தெரியாது. ஒரு மூட்டையா எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோதுமை, பருப்பு, மைசூர் பருப்பு, மூங் தால் இதெல்லாம் வந்து ஒரு மூட்டையை எடுத்தீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு ஒரு 10,000 கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். சரி, அப்பனா முக்கியமா மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் அரிசி, பருப்பு, அதுக்கு அடுத்ததுதான் வந்து சிகரெட் மேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? அந்த சிகரெட்டுக்கு எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி பல்கா நீங்க வாங்கி வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி சேல் பண்றது பெட்டரா, இல்ல ரெகுலரா உங்க ரொட்டேஷன்ல டெய்லி பை டெய்லி வாங்கி நீங்க சேல் பண்றது வந்து பெட்டரா இருக்குமா அப்படின்றத சொல்லுங்க. சிகரெட் பொறுத்தவரையே நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து உங்க மளிகை கடைக்குள்ள இருக்கிற சரக்குக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சரிங்களா? சிகரெட் வந்து செகண்டரி தான். சரிங்களா? சிகரெட் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா அது வாங்குறதுனால, அது இல்லைன்னா கண்டிப்பா எந்த ஒரு கடையும் ஓடாது. சரிங்களா? ஹோட்டல் ஆகட்டும், எந்த பிசினஸ் ஆகட்டும், சிகரெட் ஒண்ணு இல்லைன்னா கண்டிப்பா எந்த ஒரு பிசினஸுமே உங்களுக்கு நடக்காது. அப்போ சிகரெட்டுக்கு வந்து நம்ம எடுத்தோடனே 1 லாக், அதாவது வந்து உங்ககிட்ட வந்து அதிகபட்ச அமௌண்ட் இருக்கு, என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கும் நான் ஸ்டோரேஜ் பண்ண எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, சிகரெட்டுக்கு இருக்குன்னா நீங்க தாராளமா சிகரெட் கூட நீங்க வந்து ஒரு 50,000 ரூபாய் கூட நீங்க சிகரெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல என்கிட்ட வந்து டெய்லி ரொட்டேஷன்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து சிகரெட்டை வந்து எவ்வளவு ஓடுது, 2 நாளைக்கு வந்து நம்ம வாங்கி போட்டா திருப்பியும் அதுக்கு அடுத்த நாள் ஒரு 2 நாளைக்கு வந்து ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கணும், சிகரெட் வாங்க முடியாத மாதிரி அப்படி நினைச்சிட்டு நீங்க வாங்கி போடுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும் ரொட்டீனா. இல்ல நீங்க வந்து அரிசி பருப்பெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து நீங்க எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணாலும் அது உங்களுக்கு மூவிங் இருக்கும். சிகரெட் வந்து நம்ம வந்து ஓடுது இல்லைன்னு சொல்ல, அது வந்து கெட்டு போற பொருள் கிடையாது தான். பட் வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து டெய்லி பண்றது பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். அது பெருசா வந்து நம்ம அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது பெஸ்ட். அதான் நான் சொல்ல வரேன். நான் எல்லாரும் நினைக்கிறீங்க மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மளிகை சாமான வந்து ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமா எடுத்துக்கணும். அரிசி ஆகட்டும் ஒரு கெப்பாசிட்டி நீங்க வந்து ஸ்டோரேஜ் பண்ணும் அப்படின்னா உங்களோட பிளேஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அதுவே வந்து
நீங்க வந்து சொல்ற மாதிரி சிகரெட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணும் அப்படின்னா நீங்க 1 லட்ச ரூபாய் கொடுத்தாலும் ஒரு ரேக் கூட நீங்க ஃபில் பண்ண முடியாது சரிங்களா. அந்த அளவுக்கு தான் அதோட கெப்பாசிட்டி இருக்கு. அதனால அதுல அதிகமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அதுதான் என்னைய கேட்டா பெட்டர். மத்த ஏன் நாங்க சொல்ல வரோம் அப்படின்னா, நாங்க ஒரு மளிகை கடை, பாரம்பரிய மளிகை கடைக்காரங்க வச்சிருக்கோம் அப்படின்றதா கிடையாது. வச்சாங்க, அதாவது வந்து எங்க அப்பா காலத்துல அந்த மாதிரி எல்லாம் வச்சாங்க. பட் வந்து இப்ப இருக்கிற பிரசன்ட்ல வந்து எங்களுடைய எங்களுடைய அனுபவத்தை தான் நாங்க சொல்றோம். ரொம்ப வருஷம் கூட கிடையாது, ஒரு 3 வருஷம் எங்களுடைய கடை வச்ச அந்த ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க இப்போ வரையுமே நாங்க அதை வச்சுதான் நாங்க அடிப்படையில் நாங்க வீடியோவும் போட்டுட்டு இருக்கிறோம் நாங்க. ஸோ அதுதான் நாங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம்.